எதுக்குடா நல்லா தானே பண்ணிட்டு இருந்தாங்க, எதுக்கு இவரை சாக் பண்ணாங்க? அதுவும் டைமிங்க பாரு. நியூ இயர் அதுவுமா லிட்டரலி அந்த ஒரு நாள் முன்னாடி சாக் பண்றது ஒண்ணு. இன்னொன்னு வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் மேன் சிட்டி அவேல போய் ஆடக்கூடிய மேட்ச். சோ அவ்வளவு பெரிய மேட்ச் மேனேஜர் இல்லாம ஆட வைக்கிற அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஏன் ஸ்டாட்ஸ் எடுத்து பாரு மரஸ்காவோடது. அவன் வந்து போன வருஷம் 64 கேம்ஸ் மேனேஜ் பண்ணியிருக்கான். 41 wins, 9 draws and 14 losses. 2.06 points per game. 137 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 64 கோல் கன்சீட் பண்ணியிருக்காங்க. which is staggering. எனக்கு கேட்டா 132 கோல் வந்து ஸ்கோர் பண்றது. இந்த வருஷம் நீ எடுத்து பாத்தீங்கன்னா 28 மேட்ச்ல 14 மேட்சஸ் வின், ஒரு 50% வின் ரேட் இருக்குது. அண்ட் 1.75 பாயிண்ட்ஸ் பர் கேம் வச்சிருக்காங்க. 54 கோல் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. 35 கோல்ஸ் கன்சீட் பண்ணிருக்காங்க. 100% ஃபுல் டைம் தான் போய் ஆகணும். ஏன்னா வந்து இந்த 4th பொசிஷன் வந்துட்டு இப்போ அவங்களுக்கு கன்ஃபார்ம்லாம் கிடையாது. அது இல்லாம வந்து எதுவுமே பண்ண முடியாது சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட் இல்லாம. ஏன்னா லிவர்பூலே 4th பொசிஷனுக்கு இப்போ சண்டை போட்டு இருக்காங்க. அஸ்தான் வில்லா பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க. ஸோ 4வது பொசிஷன் வந்துட்டு மேண்டேட்ரி வர்றதுக்கு. ஸோ அப்படி இருக்கிற டைம்ல இன்டர்னல் மேனேஜர் வச்சு பாத்துக்கலான்லாம் போனோம்னா உனக்கு யூரோப்பா லீக் இல்ல கான்ஃபரன்ஸ் லீக் ஸ்பாட் போயிடுச்சுன்னு அதுக்கப்புறமா மேனேஜர் ஸ்கூல் இருக்காது, உனக்கு பிளேயர் ஸ்கூல் இருக்காது. எல்லாமே இப்போ நீ பில்ட் பண்ண அந்த 1 பில்லியனை போட்டு கிளப்புகளுக்கு வின் பண்ணி பில்ட் பண்ண ஃபவுண்டேஷன் எல்லாமே வேஸ்டா போயிடும். எங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதாவது ஆர்சனலோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆன எங்களோட லண்டன் நேபர்ஸ் நண்பர்கள், அதாவது செல்சி கிளப் எங்களுக்காக ஒரு உதவி பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களுக்கே உதவி பண்ண யாரும் இல்லைன்னு நினைக்கிறப்பதான் எனக்கு லைட்டா சோகமா இருக்குதுடா. சார் படாத, இந்த மாதிரி எல்லாம் வருத்தப்படுறது உனக்கு செட் ஆகல. அப்படியே விட்டுரு. கடைசியில ஒரு கோல் போட்டாங்கன்னு குசியோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறியா, அப்படியே என்ஜாய் பண்ணிக்க. அதுக்கு விட்டு வருத்தப்பட்டுட்டு ஃபேக்கா வருத்தப்படுறது இந்த பண்றதெல்லாம் வந்து வேலை வச்சுக்காத. பட் ஆனா இந்த வீடியோ வந்துட்டு அவங்களுடைய பரிதாபமான ஒரு நிலைமையை கண்டு என்னதான் நடக்குது அந்த கிளப்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்து வெளியிருக்கிற நமக்கே அப்படி இருக்கும்போது நீ வந்து உள்ள இருக்கிற செல்சி ஃபேன்ஸ் யோசிச்சுப்பார். வெளியிருக்க நம்மளாலேயே தாங்க முடியல. என்னடா நடக்குது இந்த கிளப்ல. இப்ப அதாவது 2 trophies கான்ஃபரன்ஸ் லீக்ல விளையாடும் போதே வந்து அவங்க தான் ஷோர் ஷாட் வின்னர்ஸ் அப்படின்னும். பட் ஸ்டில் அது நடக்கணும். நான் சொல்றது என்னன்னா வந்து இட் ஹாஸ் டு டர்ன் இன்டு அ விக்டரி. இல்லைன்னா வந்து 1000 பேர் வரலாம், சொல்லலாம் ஓகே ப்ரீ ஃபேவரட்ஸ் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வின் பண்ணி கொடுத்தாரு. இது கிளப் வேர்ல்டு கப்புக்குள்ள போகும்போது செல்சியாவும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சோம், இவங்க எங்கடா வந்து ஜெயிக்க போறானுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவுட் ஆஃப் நோவேர் ஃபைனல்ல பிஎஸ்ஜி வந்து பாஸ் பண்ணி அந்த ட்ரோஃபி வின் பண்ணி கொடுத்து ஸ்டாட்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு நம்ம அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது இந்த கிளப்ல. ஏன்னா இப்ப ஃபேன்ஸே கேக்குறாங்க, ஓ மேனேஜர் கேள்வி கேட்டாருன்னா தூக்கிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்து போயிடுச்சு இப்ப இந்த கிளப். என்ன நடக்குது? அதுதான் எனக்கு வந்து நீ சொன்ன மாதிரி இந்த ஃபேன்ஸ் கருத்துக்கள் வச்சு பார்த்தாலே நான் இது வரைக்கும் யாருமே பார்க்கல இந்த மாதிரி வந்து மரஸ்கா சாக் பண்ணது வந்துட்டு கரெக்ட், நான் இதுக்கு ஒத்துழைக்கிறேன் அந்த மாதிரி வந்துட்டு சொல்லி நான் எந்த ஃபேனையும் பார்க்கல. யாரை பார்த்தாலும் ஷாக்கா இருக்கிறாங்க. எதுக்குடா நல்லா தானே பண்ணிட்டு இருந்தாங்க, எதுக்கு இவரை சாக் பண்ணாங்க? அதுவும் டைமிங்க பாரு. நியூ இயர் அதுவுமா லிட்டரலி அந்த ஒரு நாள் முன்னாடி சாக் பண்றது ஒண்ணு. இன்னொன்னு வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் மேன் சிட்டி அவேல போய் ஆடக்கூடிய மேட்ச். சோ அவ்வளவு பெரிய மேட்ச் மேனேஜர் இல்லாம ஆட வைக்கிற அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஏன் ஒரு மேட்ச் அந்த மேனேஜ் பண்ணிட்டு ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ முடிச்சுட்டு கூட சாக் பண்ணலாமே. ஏன்னா ஒன்னும் பெரிய ஹைப் இல்லை. இப்ப வந்து செல்சி ஒன்னும் டைட்டில் கண்டெண்டர்ஸ் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நான் வந்து ஜெயிச்சாங்கன்னா ஓகே, டிராப் பண்ணாலும் ஓகே, இல்லைன்னா என்ன போகுது. அதனால வந்துட்டு எதுக்கு அந்த டைமிங் சரியில்லை. ரெண்டாவது நீ சொன்ன மாதிரிதான் அவ்வளோ கேம்ஸ் நல்லா ஆடி ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க. பட் அஃப்கோர்ஸ் லீக்ல அவங்களோட ஃபார்ம் ஒன் ஆஃப் த வர்ஸ்ட். ஏன்னா வந்து 8 கேம்ல வந்துட்டு ஒரே ஒரு வின்னு, அதுவும் எவர்டனோட ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறமா எய்தர் எல்லாமே டிராஸ் இல்லைன்னா லாஸ் தான் இருந்துச்சு. ஸோ ஃபார்ம் ஏன் போன வருஷமா இதே தான் நடந்தது. அதுக்கப்புறம் தான் நீ சொன்ன ட்ரோஃபி எல்லாமே ஜெயிச்சாங்கன்னு நம்ம முன்னோர் வீடியோல சொல்லியிருந்தோம். அப்படி இருக்கும் போது எதுக்கு வந்து இப்ப சம்பந்தமே இல்லாம பர்ஃபார்மன்ஸ் தான் காரணமா, இல்லைன்னா அந்த அவுட் சைட் ஃபேக்டர்ஸ் நம்ம வந்துட்டு இந்த மேன் சிட்டிக்கு ஒரு போறான்ற ஒரு பேச்சுவார்த்தை வந்துட்டு இருந்தது அதுவா இருக்குமா, இல்லைன்னா நீ சொல்ற மாதிரி வேற ஏதாவது இன்சைட்டா வேற ஏதாச்சும் நடந்திருக்கலாமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது. ஆனா இந்த இது வந்து டெஃபினட்டா ஸ்ட்ராங்கா ஓகேன்ற மாதிரி எந்த பக்கத்துலயும் இல்லை. செல்சி ஃபேன்ஸா இருக்கட்டும் மத்த ஃபேன்ஸா இருக்கட்டும் யாருமே ஸ்ட்ராங்கா ஓகேன்னே சொல்லல இந்த இதுக்கு. இப்போ இது வந்து நிறைய பேர் கேட்கற வேண்டிய விஷயம் வந்து சாக்கா இல்ல ரிசைன்டா அப்படிங்கிற ஒரு ஃபேக்டருமே இருக்கு. ஏன்னா போன கேம்ல வந்து ஐ திங்க் போர்ன்மத்துக்கு அப்புறம் முடிஞ்ச கேம்ல வந்து ஆர் அதுக்கு முன்னாடி கேம்ல வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனதாகவும் சொல்றாங்க. அண்ட் அதான் ஃபைனல் ஸ்ட்ராவா இருந்துச்சு. அந்த லாஸ்ட் கேம் வந்து பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு
எனக்கு யார்கிட்டயும் பேசுறதுக்கே விருப்பம் இல்ல, என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மரஸ்கா கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வீக்கெண்ட் ஷோல அணியும் சொல்லியிருந்தா ஒரு செவரன்ஸ் பேக்கேஜ் வாங்காமையே கூட ஹி ரிசைன். ஏன்னா 3 வருஷ கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. இப்ப வந்து சாக்னா 3 வருஷ கான்ட்ராக்டுக்கு செவரன்ஸ் பே கொடுக்கணும். சாக் பண்ணதுக்கான இது அதெல்லாம் எதுவுமே இல்லாம ஹி ரிசைன் அண்ட் ஈவென்ட். ஸோ செவரன்ஸ் பேக்கேஜும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்மத்தியில வந்து சில செல்சி ஃபேன்ஸ் என்னங்கிறாங்க, நீ ஒரு அதாவது நீ ஒரு கிளப்பை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது எக்காரணத்துக்கு கொண்டும் நீ போய் உன்னோட ரைவல்கிட்ட நீ வந்து டீல் பேசவே முடியாது. அவங்களே அப்ரோச் பண்ணாலும் தம்பி போய் முதல்ல வந்து என்னுடைய ஓனர்ஸ்ட்ட பேசுங்க, அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து அவர் ஓகே சொன்னாருன்னா எங்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லலாம். இவன் எப்படி பண்ணியிருக்கான், பேசி முடிச்சிட்டு போய் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கான். ஏன்னா கான்ட்ராக்ட்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்கறனால நான் வந்து மான்செஸ்டர் சிட்டியில பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசினான்னு சொன்னா, பட் பேசினேன்னு சொல்லிட்டு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காரு இந்த மாதிரி ஓனர்ஸ்ட்ட. அதுவும் இல்லாம வந்து ஓனர்ஸ்ட்ட வந்து இந்த டிஃபெண்டரை வாங்கி கொடுக்கல, அது வாங்கி கொடுக்கல. சி இது ஒரு லாஜிக்கல் ஃபேக்டர் தான்டா. நீ வந்து இப்ப செல்சி ஃபுட்பால் கிளப்போட டீம் எடுத்து பாரு, 1.5 பில்லியனோ 2 பில்லியனோ ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிற சைடு மாதிரி உனக்கு அது தெரியுதா? அந்த டீமை பார்த்தா ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்கா? ஒரு சென்டர் ஃபார்வர்ட்ல ஏதாச்சும் ஒரு பயங்கரமான ஃபியர் ஃபேக்டர்ல சென்டர் ஃபார்வர்ட் இருக்காங்களா? இல்ல லெஃப்ட் விங்ல பயங்கர ஃபியர் ஃபேக்டர்ல லெஃப்ட் விங் இருக்காங்களா? ரைட் விங் இருக்காங்களா? டிஃபென்ஸ்ல ஆள் இருக்கா? நம்ம எதுக்குமே எஸ் சொல்லவே முடியாது. மிட்ஃபீல்டு மட்டும்தான் இப்போதைக்கு கொஞ்சம் ப்ராப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லாமே தவிர மத்த எல்லா பொசிஷனுமே 2 பில்லியன் ஸ்பெண்ட் பண்ண ஸ்குவாட் ஆடாது அப்படிங்கிற மாதிரி கேள்விக்குறியா தான் இருக்கு. கரெக்டா? சோ ரிசைன் பண்ணது நீ கரெக்ட்னு நினைக்கிறியா? இல்ல மரஸ்கா பண்ணதுலயுமே இவர் வந்து இப்ப பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கொடுக்காம போயிருக்க கூடாது, அவரு மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்கிற மாதிரி தோணுதா? பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்காம போனதுலாம் கன்ஃபார்மா அது தப்பு தான். ஏன்னா ஆஃப்கோர்ஸ் அது கான்ட்ராக்சுவல் விஷயம் வந்து நீங்க அதை மீறி அந்த எல்லாம் பண்ணக்கூடாது. பிளஸ் ஒரு டிக்கெட்ஸ் தான். இது மாதிரி ஜெயிச்சாலும் தோத்தாலும் கடைசியில என்னதான் கோவம் இருந்தாலும் நீங்க டியூட்டிஸை பண்ணி தான் ஆகணும். நான் உங்க மேனேஜர்கிட்ட போய் என்னால இந்த வேலையை பண்ண முடியாது, எனக்கு நீ மூடு சரியில்லை அப்படின்லாம் நீ யார் பேசினாலும் கண்டிப்பா தூக்க தான் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இவர் பண்ணதும். பட் அட் சேம் டைம் ரிசைன் பண்ணதுக்கான காரணம் நம்ம என்னன்னு சொல்ல முடியாது. பட் உண்மையிலேயே மேன் சிட்டி அப்ரோச் பண்ணதுனால ஒரு காரணமா போறான்னா மிட் சீசன்ல பண்ணக்கூடிய அவசியம் இது தேவையே இல்லை. இது நீ சீசன் முடிச்சுட்டு கூட இந்த விஷயத்த எடுத்து அவங்களே கால் பண்றப்போ ஓகே நல்ல விஷயம் தான், நான் வேணா வந்து சீசன் முடிச்சுட்டு பேசுறது கூட போயிருக்கலாம். எதுவா இருந்தாலும் நானும் நீங்க ஸ்பெகுலேட் பண்ணலாம்டா, என்ன நடந்ததுன்னு நமக்கு கரெக்டா சொல்ல முடியாது. ஆனா இப்ப நடந்து நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சு என்ன சொல்றதுன்னா, மேன் சிட்டி வந்தாங்க, இவருக்கு அது இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, அதனால வந்துட்டு இவரு ஏதாவது ரிசைன் பண்ணிட்டு கிளம்பிருக்கலான்ற ஒரு பேச்சுவார்த்தை தான் இருக்குது. அப்படி நடந்ததுன்னா தவறான செயல் தான். ஸோ இப்போ வந்துட்டு எந்த ஜாபுமே இல்லாம பெப் வேற இன்னும் 1 இயர் கான்ட்ராக்ட் இருக்குதுல்ல, இந்த வருஷம் இல்லாம அடுத்த வருஷமா கான்ட்ராக்ட் இருக்கு. ஸோ அது முடிச்ச அப்புறம் தான் இவர் வரணும். ஸோ அது வரைக்கும் என்ன நடக்க போகுது என்ன நிலைமைன்னு தெரியல. ஏன்னா நீ கொஞ்சம் இவனோட ஸ்டாட்ஸ் எடுத்து பாரு மரஸ்காவோடது. அவன் வந்து போன வருஷம் 64 கேம்ஸ் மேனேஜ் பண்ணியிருக்கான். 41 wins, 9 draws and 14 losses. 2.06 points per game. 137 கோல் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. 64 கோல் கன்சீட் பண்ணிருக்காங்க. which is staggering. எனக்கு கேட்டா 132 கோல் வந்து ஸ்கோர் பண்றது. இந்த வருஷம் நீ எடுத்து பாத்தீங்கன்னா 28 மேட்ச்ல 14 மேட்சஸ் வின், ஒரு 50% வின் ரேட் இருக்குது. அண்ட் 1.75 பாயிண்ட்ஸ் பர் கேம் எடுத்திருக்காங்க. 54 கோல் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. 35 கோல்ஸ் கன்சீட் பண்ணிருக்காங்க. ஓவராலா நீ எடுத்து பாத்தீங்கன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்குவாடை வச்சு எந்த கேள்விக்குறியும் கேட்காம வந்து விளையாடணும்னு வந்து எந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண லெஸ்டர் சிட்டில இருந்து கூட்டிட்டு வந்துட்டு இதெல்லாம் பண்ண வச்சது ஃபார் மீ இஸ் ஆல்ரெடி அ மான்யூமெண்டல் டாஸ்க். ஓகே, கான்ஃபரன்ஸ் லீக்ல வந்துட்டு கண்டிப்பா நீ வின் பண்ணி 99.9% எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஓகே, பட் கிளப் வேர்ல்ட் கப் யாருமே எதிர்பார்க்கலையே. அப்படி இல்லாம நீ வந்து வின் பண்ண வச்சிருக்க, அதுவும் இல்லாம டாப் 4 முடிக்க வச்சிருக்க. இது எல்லாமே தான் நடந்திருக்கு போன சீசன். 100 மில்லியன் பிரைஸோ நம்ம வந்துச்சுல, 100 மில்லியன் 150 மில்லியன் பவுண்ட்ஸோ நம்ம வந்து டாலர்ஸோ அதுல வந்து பிரைஸ் மணியா வர வந்துச்சு. ஸோ ஓகே, இஸ் பின் மூவ்ட் ஆன். இப்ப செல்சி ஃபுட்பால் கிளப் வந்து இதுதான் நியூ நார்மலா? ஏன்னா போன ஓனர் கடியிலேயே ரோமன் கடியிலேயே இது நடக்கும். பிளேயர்ஸோட பவர் இருக்கும். ஏன்னா ஒரு ஜான் டெரி, பிராங்க் லாம்பார்ட்லாம் போயிட்டு போன வருஷமே சாக்கே இருப்பாரு. கரெக்ட். அப்ப சரி ஓனர்ஸ் மாறிட்டாங்க, இனிமேல் இந்த ஒரு சிஸ்டம் மாறும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ கிடையாது. எங்களை கேள்வி நாங்க கொஸ்டின் பண்ணினா நீ கிளம்புடா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல இருக்கும்போது வந்து இனிமேல் எந்த ஒரு டாப் மேனேஜருமே செல்சி ஃபுட்பால் கிளப்புக்கு, நான் சொல்றது ஒரு அப்கமிங் டாப் மேனேஜரே செல்சி ஃபுட்பால் கிளப்புக்கு வருவாங்களாங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. ஏன்னா இது வந்து வெளிப்படையா ஒரு நியூஸ் மாதிரி வந்துருச்சு. ஓகே, மரஸ்கா போய் வந்து கிளப்பை வந்து கொஸ்டின் பண்ணாரு, எனக்கு ஏன் வாங்கி கொடுக்கணும் கொஸ்டின் பண்ணாரு, எங்களை கொஸ்டின் பண்ணக்கூடாதா, நீ கிளம்புடா அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு இல்ல. ஆமா, ஏன்னா அந்த இமேஜ் வந்துட்டு நம்ம எப்ப இவர் இருக்கும் போதுல இருந்தே, டுக்கேல் இருக்கும் போதுல இருந்தே இருந்துச்சு. அவரும் அதே ப்ராப்ளம் தானே. அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எனக்கு இந்த டிரான்ஸ்பர்ல கொஞ்சம் சேவ் வேணும்னு சொன்னதுக்கு தான் வந்து அவர் ஃபர்ஸ்ட் தூக்குறாங்க.
ஆ. அப்போ அப்போ அந்த ஆப்வியஸ்லி அந்த சிச்சுவேஷன் ஒன்றும் மாறல. ஸோ நீ கேட்குற கேள்வி நல்ல கேள்வி தான். இப்போ வரப்போற புது மேனேஜர் வந்துட்டு நீ எதுவுமே நான் கேட்கக்கூடாது. இந்த மாதிரி நான் கொடுக்குற டீம் வச்சு நீ உன்னோட பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா எல்லா மேனேஜர்ஸும் யோசிப்பாங்க தான். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய மேனேஜர்ஸ் தான் நீ சொல்ற மாதிரி ஒரு யங் மேனேஜர்ஸ் தான் ஒத்துப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்துட்டு அது எப்படி மொரினியோ மாதிரி ஒரு ஆள்லாம் வந்தா அதெல்லாம் எப்படி ஒத்துக்கவே வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால எப்படி இந்த ஃபியூச்சர் போக போகுது ரொம்ப கேள்விக்குறி தான். ஏன்னா அதுக்கு ஏத்த மாதிரி கேண்டிடேட்ஸ் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்படி கேண்டிடேட்ன்ற விஷயத்த பேசும்போது ஒரு புதுசா ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணிருக்காராமே. இது வேற ஜாப் இன்டர்வியூ தான் வச்சிருக்காங்களாமா, கன்ஃபார்ம் இல்லையாமா. சோ இந்த கூத்து என்ன நடக்குது இப்ப? இது எப்படி நடக்குது தெரியுமா? அதாவது நீ வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ற. ஓகேவா? அந்த கம்பெனியோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு நீ போற. அதாவது அந்த கம்பெனில நீ ஏற்கனவே எம்ப்ளாயியா இருக்க. நீ வந்து ஒரு சிஇஓவாவே இருக்க. அந்த பெரிய ஹெட் குவார்ட்டர் பண்ணிருக்கிற கம்பெனி வந்து இந்த கம்பெனி வாங்கி நீ அந்த கம்பெனில சிஇஓவா இருக்க. ஆனா இப்ப அந்த கம்பெனில இருந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் கம்பெனிக்கு போறது சிஇஓவா போறதுக்கு ஒரு இன்டர்வியூக்கு போற. அதாவது இத வந்துட்டு நான் என்ன ஒரு எந்த பிராக்கெட்ல அதை கொண்டு சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு புரிதல் இல்ல. நீ சொல்லு. லியம் ஸ்ட்ராஸ் ஐயோ ஸ்ட்ராஸ்னர்ல லியம் ரோசினார் இஸ் ஸ்ட்ராஸ்பர்க் மேனேஜரா இருக்காப்ல. அவங்க வந்துட்டு இந்த சீசன் பயங்கரமா வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. செல்சியோட ஃபீடர் கிளப். ஸோ அங்கிருந்து வந்துட்டு நவ் இஸ் இன் ஆல்ரெடி இன் லண்டன். இன்னைக்கு வந்து இன்டர்வியூ நடக்க போகுது அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. Do you think this appointment is right and Chelsea are on the right path? எனக்கு கேட்டா இப்போ ஆனஸ்டா என்னால சொல்ல முடியாதுடா. நான் ரைட்டா ராங்லாம் எனக்கு தெரியல. மேபி அவர் வந்துட்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்றான்னு பார்த்து தான் சொல்ல முடியும். ஏன்னா நீ நம்ம சொல்ற மாதிரி இப்ப நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கேண்டிடேட் லிஸ்டே வரல செல்சிக்கு. யாருமே வந்துட்டு இவங்க தான் சாலிடா அடுத்து பார்த்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி எதுவுமே நேம்ஸ் கன்சிடர் ஆகல. அப்படி இருக்கிற டைம்ல வந்து ஒருத்தர் மட்டும் தான் வந்திருக்கிறாரு. ஸோ எனக்கு தெரியல பிரீமியர் லீக் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா இப்போ வந்து மிட்வே டு சாம்பியன்ஸ் லீக்ல இருக்கிறாங்க. இன்னும் இஎஃப்எல் கப் செமிஃபைனல்ஸ் அகைன்ஸ்ட் ஆர்சனல் இருக்குது. அது இல்லாம எஃப்ஏ கப் இருக்குது. ஸோ எக்கச்சக்கமான ட்ரோஃபிஸ் இருக்குது. ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிரீமியர் லீக் மேனேஜர் எடுத்துட்டு வரது வந்து மிட் சீசன்ல நல்ல இதுவான எனக்கு தெரியல. ஸோ பட் அந்த சேம் டைம் முன்னாடிலாம் வந்துட்டு செல்சி இந்த மாதிரி எடுத்துட்டு வரப்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இன்க்ளூடிங் ரொபர்ட்டோ டி மட்டையோ சீசன் அது ஒரு எக்ஸப்ஷனல். ஏன்னா வந்து சாம்பியன்ஸ் லீக் வின்னிங் அண்ட் எஃப்ஏ கப் எல்லாம் வின் பண்ணிருக்காங்க அந்த சீசன். ஆனா அந்த மாதிரி மறுபடியும் இந்த சிச்சுவேஷன் கரண்ட் ஃபுட்பாலிங் டைம்ல வந்து அதே மாதிரி நடக்குமானா எனக்கு தெரியல. பட் திஸ் இஸ் நத்திங் நியூ டு செல்சி. அதை மட்டும் நம்ம சொல்லிடலாம். இந்த மாதிரி மிட் சீசன்ல சாக் பண்றது, மறுபடியும் புதுசா ஒருத்தங்க வர்றது, அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்றதும் புதுசு கிடையாது. ஸோ யார் வந்தாலும் செல்சி ஃபுட்பால் கிளப்புக்கு வந்துட்டு அவங்க பாட்டு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா நல்லபடியா போவோம். எல்லாமே பிளேயர்ஸ் கையில தான்டா இருக்குது. மேனேஜர் வந்து சும்மா ஒரு பேர் இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு ஒரு மேனேஜர் பேர் வேணும், அவ்வளவுதான். ஏன் நான் கேக்குறேன்னா இப்போ இட் லுக்ஸ் லைக் லிவர்பூல் நீட் அ மேனேஜர். இட் லுக்ஸ் லைக் மேன் யுனைடெட் நீட் அ மேனேஜர். நைஸா சொல்றேன் உங்க ஆளுக்கு. சரி சரி விடு விடு. ஆனா இவங்க எல்லாருமே மேனேஜ் தேடிட்டு இருக்கிற பட்சத்துல வந்து இந்த சம்மர்ல வந்து இந்த மேனேஜர் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு வந்து ஒரு ஆசஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் நம்ம இல்ல இப்போ. ஆனா செல்சி வந்துட்டு அவங்களும் இப்போ இது வந்து மேபி ஒரு இன்டர்ம போட்டுட்டு சம்மர்ல வந்து அவங்க தேடக்கூடிய ஒரு சான்ஸ் அவங்களுக்கு இருக்கு. பட் நம்ம முன்னாடியே போயிருவோம்டா. நம்ம அந்த ஒரு ஒரு பேட்டில் ராயல்குள்ள போக வேண்டாங்கிற மாதிரி தோணுது அவனுக்கு. எதுக்கு நம்ம போய் வந்துட்டு ஏற்கனவே இவங்க எல்லாரும் தேடுற மாதிரி இருக்கு. தாமஸ் பிராங்கோட நிலைமை எப்படி இருக்கும்னு தெரியாது. டாட்னம்ல அவங்களும் தேடுற மாதிரி இருக்கலாம். இவங்க எல்லாரும் வந்து போராடும் போது நம்மளும் உள்ள வேணாம்னா நம்ம வந்து ஒரு ஃபுல் டைம் மேனேஜரை அப்பாயிண்ட் பண்ணிடலாங்கிறது கரெக்ட்னு தோணுதா இப்போ? 100% ஃபுல் டைம் தான் போய் ஆகணும். ஏன்னா வந்து இந்த ஃபோர்த் பொசிஷன் வந்துட்டு இப்போ அவங்களுக்கு கன்ஃபார்ம்லாம் கிடையாது. அது இல்லாம வந்து எதுவுமே பண்ண முடியாது சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட் இல்லாம. ஏன்னா லிவர்பூலே ஃபோர்த் பொசிஷனுக்கு இப்போ சண்டை போட்டு இருக்காங்க. அஸ்தான் வில்லா பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க. ஸோ 4வது பொசிஷன் வந்துட்டு மேண்டேட்ரி வர்றதுக்கு. ஸோ அப்படி இருக்கிற டைம்ல இன்டர்னிம் மேனேஜர் வச்சு பாத்துக்கலான்லாம் போனோம்னா உனக்கு யூரோப்பா லீக் இல்ல கான்ஃபரன்ஸ் லீக் ஸ்பாட் போயிடுச்சு. அதுக்கப்புறமா மேனேஜர் பூல் இருக்காது, உனக்கு பிளேயர்ஸ் பூல் இருக்காது. எல்லாமே இப்போ நீ பில்ட் பண்ண அந்த 1 பில்லியனை போட்டு கிளப்புகளுக்கு வின் பண்ணி பில்ட் பண்ண ஃபவுண்டேஷன் எல்லாமே வேஸ்டா போயிடும். ஸோ கன்ஃபார்மா ஒரு நல்ல மேனேஜர் இப்பயே அப்பாயிண்ட் பண்ணணும். அது யாரா இருக்கும்ன்றதுதான் எனக்கு தெரியல. அதுதான் மெயின் கொஸ்டினே. அதான் இப்ப லியம் ராஜ் நாயர் வந்து செல்சி வந்திருக்காருன்னு சொன்னோம். அப்ப இன்டர்வியூக்கு அவங்க வந்து லீக் 1ல 7th இருக்காங்க. போன வருஷமும் ஸ்ட்ராஸ்பர்க் 7th முடிச்சாங்க. ரைட் நவ் அவங்க வந்து 16 பாயிண்ட்ஸ் ஃப்ரம் த லீடர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து 24 பாயிண்ட்ஸ். லீடர்ஸ் லான்ஸ் வந்து 40 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா லாஸ்ட் 5 கேம்ஸ்ல ஸ்ட்ராஸ்பர்க் ஹவ் ஒன் 0. 3 லாசஸ் 2 டிராஸ். அவங்களுடைய லாஸ்ட் 5 கேம்ஸ்ல வந்து லியம் ராஜ் நாயர் வந்து லீட் பண்ணதுல நல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க சீசனுக்கு. ஆனா வந்துட்டு இப்படி இந்த நிலைமையில இருக்கு. 24 பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்காங்க 17 கேம்ஸ்ல, which is just little more than 1 point a game. சோ அந்த மாதிரி ஒரு மேனேஜர்ட்ட
இந்த மாதிரி ஒரு ஸ்குவாட் கொடுத்து பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதே வந்து ஏற்கனவே ஒரு பெரிய டாஸ்க். சில பேர் வந்து தி அப்பாயின்மெண்ட் இஸ் ஆல்மோஸ்ட் டன்னுங்கிறாங்க, அந்த இன்டர்வியூல சும்மா ஒரு பேருக்குங்கிறாங்க. சில பேர் இல்ல இன்டர்வியூங்கிறாங்க. ஐ ரியலி டோன்ட் நோ இஃப் திஸ் இஸ் த ரைட் டிசிஷன். இந்த மாதிரி ஒரு மேனேஜர் கொண்டு போய் செல்சி ஃபுட்பால் கிளப்ப கொடுக்குறது. நீ ஒரு ஃபேனா இருந்தீங்கன்னா நீ எப்படி யோசிப்ப? இப்ப செல்சி ஃபுட்பால் கிளப்போட ஃபேனா நீ இருக்க, உன்னுடைய தாட்ஸ் என்ன? நான் செல்சி ஃபேனா இருந்தா எப்படி யோசிப்பேன்னா என்னால யோசிக்கவே முடியாதுடா. அந்த மாதிரி கிளப்புக்கு வந்துட்டு ஃபேன்ஸ் எல்லாம் வேற வேற மென்டாலிட்டியில இருப்பாங்க. நமக்கெல்லாம் வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ உனக்கு ஒரு லிவர்பூல் ஒரு மேனேஜரை புடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து வருஷ கணக்குல தள்ளி விட்டுருவாங்க. ஆர்சனலுக்கும் அப்படிதான் வருஷ கணக்குல தள்ளி விட்டுருவாங்க. இது வந்து செல்சியோட மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், அவங்களோட இதுவே வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ மேபி அவங்களுக்கு இது பழக்கப்பட்ட விஷயமாவும் இருக்கலாம். நமக்கு தான் வித்தியாசமா இருக்குது. ஸோ கரெக்ட் அவங்க கரெக்ட். மென்டாலிட்டியில நான் இது எப்படி பார்க்க முடியும்ன்றது என்னால சொல்லவே முடியல.